வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கான பாஸ்டா செய்ய போகிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதை எப்படி செய்யலாமென்று வாங்க பார்க்கலாம். நான் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டேன். அதுக்கு இப்போ நான் ராம் காய்ச்ச போகிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். ராம் கொதிச்சு நாங்கள் கிண்டிக்கொண்டே இருக்கணும். நல்ல ஒரு திக்னஸ் வரும் வரையும் செய்து கொண்டே இருக்கணும். நான் பாஸ்டா மிளகறியெல்லாம் அவிச்சு வச்சுடுறேன் ஆல்ரெடி. நான் இதுக்கு இறாலும் போட போகிறேன். ஆனால் நான் இறால் மட்டும் அவிச்சு எடுக்கல. அவிச்சு எடுக்காத நீங்கள் இதுக்கு இப்பயே போடுங்க இறாலை. நான் அவிக்கல இறால் பச்சையாக தான் இப்போ இதுக்க போடுறேன். அவிக்காத வழியாக நான் இப்போ போடுறேன். இப்பயே இதை போடணும். ஒரு அளவான திக் வந்தோடனே இறாலும் அவியத்தான வேணும். அதால் நான் இதை போட்டிருக்கிறேன். இதுக்கு நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன், அதுவும் போடுறேன். சின்ன பிள்ளைகளுக்கு வெங்காயம் நல்லந்தான், சாப்பிடலாம். அவைக்கு ஒன்றும் பிரச்சனை செய்யாது. உங்களுக்கு பார்க்க தெரியும், நல்லா திக்காக வருது. இதுக்கு நான் இன்னைக்கு கேரட்டு உருளைக்கிழங்கு தான் போட போகிறேன் மிளகறியில். நீங்கள் என்ன விருப்பமோ நீங்கள் போட்டு கொடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு. நான் இப்போ அவிச்சு வச்சுக்கிறேன் ஃபாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு கேரட். அதை நான் இதுக்கு போட போகிறேன். அடுப்பு குறைச்சி விடுங்க இப்போ நல்லாவே. இதுக்கு இன்னும் பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. இதுக்கு நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். இதுக்கு மிளகுத்தூள் போடலாம். மிளகுத்தூள் போட்டாலும் ஒரு நல்ல சுவை கொண்டு வரும். மிளகுத்தூள் போட்டு நீங்கள் செய்து கொடுங்க. நான் இன்றைக்கு மிளகுத்தூள் போடாமல் தான் நான் இது செய்கிறேன். சரியான ஈஸி. நீங்கள் ரை பண்ணி இதை பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. எந்த பிள்ளையும் விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்திருந்தாமல் இதை செய்து கொடுங்க. ஆனால் எங்களோட வீட்டில் இப்போ நான் தான் இது சாப்பிட போகிறேன். நான் தான் சின்ன பிள்ளை. நான் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சாமான் போட போகிறேன். நண்டுண்ட சதை எனக்கு இப்படின்ற கிடைக்கும். நான் இதை இப்படி போட்டு செய்வேன். அது நல்ல டேஸ்ட். எனக்கு நல்லா பிடிக்கும் இந்த நண்டுண்ட. இது நண்டுண்ட சதையை அவங்க பேக் பண்ணி வச்சுருப்பீங்க இப்படி ரோல் பண்ணி. அதுவுமே நல்ல சுவை கொண்டு தரும். நீங்கள் அதை சும்மா தனியாக சலாட்டும் போடலாம். நான் அதில் சலாட்டும் ஒரு நாளைக்கு போட்டு உங்களுக்கு செய்து காட்டுறேன். எந்த பிள்ளையும் இதை சுவைச்சு சாப்பிடும், விரும்பி கேட்கும். 2ஆம் தரம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. இதை சின்ன பிள்ளைகளுக்கான பாஸ்டா நான் சரியான ஈஸியாக செய்துட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஈஸியாக நான் செய்கிறேன்னு. இது உங்களுக்கும் ஈஸி தான், கணக்கு டைம் தேவையில்லை. எல்லாத்தையும் நீங்கள் அவிச்சு எடுத்துட்டீங்கன்னா சரியான ஈஸி. இதை ட்ரை பண்ணி நீங்கள் கொடுங்க. பாருங்கள் இவ்வளவு பாஸ்டா அழகாக இருக்காண்டு. அழகு மட்டும் இல்லை, நல்ல சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் சாப்பிட்டும் பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.